எதுக்கா நீ வீட்டுல உள்ள போற? ராத்திரிக்கு தான் நாடகம். அப்போ டிக்கெட் வாங்கிட்டு வா, உள்ள விடுவாங்க. இப்ப நான் நாடகம் பார்க்க ஒண்ணு வரலையா? இந்த நாதஸ்வர வித்வான் சண்முக சுந்தரம் இருக்காரு, அவர் இங்க இருக்கிறதாக சிக்கல்ல சொன்னாங்க. அவரை பார்க்கலான்னு வந்தேங்க. அவருக்கு நீ என்ன வேணும்? மச்சான் வேணும். மச்சானா? போங்க போங்க. உங்களுக்கு தேதி தெரியுமா? நம்ம கம்பெனிய மலையாவுக்கு கண்டராக்ட் பேசி கூப்பிடுறாங்க. நான் போகலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ எங்க போனாலும் நானும் உன் கூடவே வர்றேன். நீ இல்லைன்னா எனக்கு இந்த உலகமே இல்லை. நான் உன் கூட இருக்கும்போது எனக்கு கவலை தெரியல, பொழுது போறது தெரியல. நீ எங்க போனாலும் நானும் உன் கூடவே வர்றேன். என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாது. உன்னை விட்டுட்டு நானும் எங்கேயும் போக மாட்டேன். உன் கம்பெனியிலே தான் இருக்க போறேன். அதுதான் என் மனசுக்கு பெரிய நிம்மதி. இதுதான் என்னுடைய இறுதியான முடிவு. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்து நாம 2 பேரும் பிறந்தோம்னா நான் அண்ணனாவும் நீ தங்கையாவும் தான் பிறக்கணும். இந்த செம்மத்திலேயே அப்படித்தானே இருக்கும். அப்புறம் என்ன குறை? கடவுள் புண்ணியத்துல உனக்கு எந்த விதமான குறையும் வரக்கூடாது. நீ நல்லா இருக்கணும். நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? சும்மா சொல்லு. இந்த பாரு, கஷ்டத்தை தாங்கிக்க நான் தயாராயிட்டேன். எதுவா இருந்தாலும் ஒழிக்காம என்கிட்ட சொல்லிடு. நிச்சயமா சொல்றேன். என் கண்ணால பார்த்தேன். நாகப்பட்டினத்துக்கு ஒரு நாடக கம்பெனி வந்திருக்கு. நாடகத்துல முக்கிய வேஷம் போடுற பொண்ணு தான் அந்த கம்பெனிக்கு முதலாளி. அந்த பொண்ணோட தான் இவரு தன்னை மறந்து பேசிட்டு இருந்தாரு. மோகனா, இவரு இப்ப சிக்கலுக்கும் போறதில்ல, நாதஸ்வரத்தையும் தொடறதில்ல, மானம் மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டார். என்னையும் மறந்துட்டாரு. இதுக்கு நான் எப்படிமா பதில் சொல்ல முடியும்? வரதா, தயவு செய்து என்ன அங்க கூட்டிட்டு போறியா? வேண்டாமா வேண்டாம், நான் பார்த்த வரைக்கும் போறோம். நீயும் அந்த காட்சியை பார்க்க வேண்டாம். இல்ல இல்ல, நானே நேர்ல போய் அவர்கிட்ட 2ல 1 முடிவா கேட்டுட்டு வரணும். புறப்படு. உங்க அம்மா சம்மதிக்கணுமே. அம்மாவை நான் எப்படியாவது சரிப்படுத்துறேன். ஆனா நீ மட்டும் அவங்க முன்னால நான் எது கேட்டாலும் ஆமா போடணும். இப்ப கொஞ்ச நாளா நான் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வா அம்மா. அம்மா, நாளைக்கே போலாம். மோகனா, நீ இவ்வளவு ஆசையா கேட்கும் போது நான் வேண்டாம்னு மறுப்பனாமா? வரதா, நாளைக்கு நாம எல்லாரும் நாகப்பட்டினம் போறதுக்கு வண்டிக்கு ஏற்பாடு செய். அம்மா என்ன அம்மா தான். அம்மா தான் அம்மா தான். என்னடி, அந்த மனுஷன் வந்திருக்காரு. யாரு? வைத்தியம். ஐயோ, இந்த நேரத்துல எங்க வந்தா அந்த மனுஷன்? உங்ககிட்ட என்னமோ தனிச்சு பேசணுமா? எங்க இருக்கா? மோகன் அம்மா இங்க இருக்காங்கன்னு வாசல்லையே இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி சரி, இங்க இருந்து பாத்துக்க, நான் போயிட்டு வர்றேன். அம்மா சீக்கிரமா வாங்க. வைத்தி, என்னையா அது? இந்த நேரத்துல எங்க வந்த? என்ன பார்த்து எப்படி கேக்குற? நீ பாட்டுக்கு வயிறாட்டிக்கு வாங்கி வச்சுட்டு சைலண்டா உட்காந்துருக்க. மைனர் என்ன குறையிறாரு? மோகன் என்னதான் சொல்றா? அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? இந்த பாரியா, மோகனா இன்னும் ஒரு முடிவுக்கும் வரல. ஆமா, இப்படி இழுத்துட்டே போனா கதை என்ன ஆறுது? இந்த மாதிரி எனக்கு ஒரு யோசனை தோணுது. உனக்குமா? என்னது அது? வைத்தி, நாகப்பட்டினத்துல புயல் வர போதா? அதான் வருஷம் வருதே கழுது. அதுக்கு என்ன இப்போ? அது இல்லையா, ஒரு நாடக கம்பெனி வந்து ஆடுதான். தெரியும், ரோஜா ராணின்னு ஒருத்தி ஆடுறா, நன்னாவே ஆடுறா, எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன? நாளைக்கு போட போறாளவா? அது இல்லையா, விஷயத்த கேளு. சொல்லு. நானு மோகனாவை கூட்டிக்கிட்டு அந்த நாடகப்பட்டைக்கு வந்து சேர்ந்துடுறேன். சரி, நீ மைனரை கூட்டிக்கிட்டு அங்க வந்துரு. அங்க நம்ம 2 பேரும் பேசுறாங்கய்யா. நானும் நீங்க பேசுறதுக்கு நாகப்பட்டினம் போகணுமா? அதான் நான் இந்த தின்ன போதுமே. விஷயத்த கேளையா. சொல்லு. மோகனாவையும் மைனரையும் அங்க தனியா சந்திச்சு பேச வச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். வராம பிற நாகப்பட்டத்திலே அவன் தங்க முடியும். படிவு 5 கண்டத்தையும் ஆள வேண்டியவனி தவறி போய் மோகனாவுக்கு தாயா பிறந்திருக்கிறீங்க. ஐயோ, நீயும் மூஞ்சியும் எவ்வளவு பெரிய நெத்தி, அதுல எவ்வளவு பெரிய பொட்டு. அது சரி, இடருக்கு கொடுத்து வச்சவா நீ வச்சுக்கிற. போதுங்க, நீ என்ன வர்ணிச்சது. போய் ஆக வேண்டியெல்லாம் ஏற்பாடு செய்ப்போ. அது சரி, கிடைக்குமா ஏதாவது? சில்லறையா? இல்லையே. இருக்காது. அம்மா, மோகன் அம்மா வந்துட போறாங்க. சரி சரி, நான்